வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்க்க நேரம் தாங்க. நம்ம ரேவதிக்கு ஆபீஸுக்கு போறாங்க. கூடவே நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து காரை வந்து நான் ஓட்டிட்டு வரேன் அப்படின்னு வராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதி கிட்ட சொல்றாங்க, உன்னோட ஆபீஸ் எம்டியை நான் சந்தித்து பேசணும். எம்மா என்ன சொல்றீங்க? எதுக்காக நீங்க இப்போ அவரை சந்திக்கணும்? அன்னைக்கு வீட்டுக்கு விருந்துக்கு வந்தப்போ நான் வந்து இல்ல இப்போ நான் அந்த நன்றியை தெரிவிக்க தான் அவரை பார்க்கணும்னு சொல்றேன் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி நம்ம கார்த்தியோட ஆஃபீஸில் காவல் கிடக்குறாங்க. நம்ம கார்த்தி கரெக்டாக ஆஃபீஸுக்கு வராங்க. ஒரு கட்டத்தில் நேருக்கு நேர் சந்திச்சு நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே வந்து கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தன்னோட வாழ்க்கையின் பின்னணி என்ன அப்படின்னு வந்து நம்ம ரேவதிக்கு வந்து தெரிய வருது. இந்த எம்டி கார்த்தி என்னோட கணவரா, அதுதான் அம்மாவுக்கு கோபம் வருதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல எங்களுக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு, உண்மையாட்டே இந்த எம்டி கார்த்தி பாட்டியோட பேரன்னா, வீட்டுக்கு பாட்டியோட பேரண்ணி வந்திருக்க மருது யாரு அப்படின்னு வந்து சந்தேகத்தோட வந்து பார்க்குறாங்க. அதோட மருதுக்கு பின்னணி தெரிஞ்சிருது. மருது தான் பெண்களை வந்து கேவலமாக ஃபோட்டோ எடுத்து வீடியோவை நெட்டில் பரப்பிட்டு வர அதுக்கூட ஹெட்டு மருது, அந்த ரெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தான் மருது அப்படின்னு வந்து தெரிஞ்சு மருதுவின் தோலை உரிக்கிறாங்க நம்ம கார்த்தி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாக வந்து சாமுண்டேஸ்வரி வீட்டில் வேலை பார்க்குற அந்த பரமேஸ்வரி அம்மாட்ட வந்து கேட்குறாங்க. சாமுண்டேஸ்வரி, இந்த பாருங்கம்மா, நீங்கள் வந்து ரேவதியோட எம்டி கார்த்தியை வந்து பார்த்தீங்களா? அம்மா, கார்த்தியை பார்த்தேன். அவர் வந்து என் கையால் சாப்பிட்டு என்னோட சாப்பாடு பிடிச்சிருந்ததாட்டும் சொன்னார். அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தார் அப்படின்னு எல்லாம் கேட்க நேரம் நம்ம ராஜராஜா, ரோஹிணி, மயிலி இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. எங்கே உண்மையை உளறி கொட்டிடுவாங்களோ அப்படின்னு வந்து. ஆனால் இவங்க எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கார்த்தி தம்பியை வந்து அவங்க தான் அப்படின்னு வந்து சொல்லலை. நம்மளும் அதே மெயின்டைன் பண்ணிடுவோம். கார்த்தி தம்பி எவ்வளவோ நன்மை பண்ணியிருக்காங்க, அவங்க நல்ல மனசுக்கு நம்ம மாட்டி விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த பரமேஸ்வரி அம்மாவும் வந்து மாட்டி விடலை. ஒரு கட்டத்தில் பார்க்க நல்லாதாம்மா இருந்தார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பரமேஸ்வரி அம்மா அவங்க வந்து நல்லா சாப்பிட்டாங்க, நல்ல ஆளாக தான் இருக்காங்க பார்க்க அப்படின்னு வந்து சொல்லி வந்து தட்டி விட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மருது அவர் தான் வந்து துணிக்கடையில் நம்ம ரேவதி வந்து துணி எடுக்க ட்ரையல் ரூமில் போய் மாற்ற நேரம் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் அனுப்பி ஒரு ஹெட்டுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. அந்த ஹெட்டு தான் மருது அப்படின்னு வந்து காட்டுறாங்க. அந்த நம்ம அந்த வீடியோவை அனுப்பிவிட்ட முருகன் அவர் வந்து கிட்ட ஒருத்தர் வந்து போய் சொல்கிறாரு, நம்மளுக்கெல்லாம் பாஸ் இருக்கார்ல, அதை ரெட்டுன்னு சொல்லுவோம்ல, அவரை இன்னைக்கு நேரில் பார்க்கணும், அவர் நேரில் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சரி நாங்கள் வாரோம் அப்படின்னு வந்து மருதுவை அவங்க நேரில் சந்திக்கிறாங்க. அதோட இந்த வீடியோவை வந்து நம்ம சிக்க வைக்க பார்த்த அந்த பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்னு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம் தெரியும், அவள் ஒரு ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறா, அந்த ஆஃபீஸில் தான் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் சார், கூடிய சீக்கிரம் அவளை கொன்னுருவோம், அவள் இருக்க இடம் தெரியாமலே ஆக்கிடுவான். ஆனால் அவள் அதுக்கு பிறகு இந்த கேஸை பற்றியெல்லாம் அவள் சொல்லவே இல்லை, அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு, அது மட்டும் நாங்கள் தலையில் அவள் வந்து ஆக்சிடெண்ட் ஆன பிறகு அவளுக்கு வந்து எல்லாமே வந்து ஞாபகம் இல்லை போலுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இது ரேவதிக கதை மாதிரி இருக்க அப்படின்னு வந்து சொல்லி நினைக்கிறாங்க. மருது எந்த ஆஃபீஸில் அவள் வேலை பார்க்குறா தெரியுமா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம கார்த்தியோட ஆஃபீஸாக தாங்க ரேவதி இப்போ வேலை பார்த்துட்டு இருக்க ஆஃபீஸை சொல்ல நேரம் நிச்சயமாக இது ரேவதி தான். அப்போ ரேவதி தான் நம்மளை வந்து துணிக்கடையில் வந்து மாட்டி நம்ம குரூப்பையே சிக்க வைக்க பார்த்ததா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மருது ஆச்சரியத்தோடு நிற்கிறாங்க. நீ செத்தாலும் பரவாயில்லடி, எங்கள் கும்பல் தான் சிக்கிடக்கூடாது, ஆனால் அதுக்கு உன் உயிரை வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி வழக்கம் போல் ஆஃபீஸுக்கு வந்து கிளம்புறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி இன்னைக்கு 2ல் 1 உண்மை தெரிஞ்சே ஆகணும், அந்த டிரைவர் பையன் இருக்கக்கூடிய கம்பெனிலையா ரேவதி வேலை பார்க்குறா இல்லை வேற எங்கேயும் வேலை பார்க்குறாளா அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு வந்து கோவத்தோடு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து இருக்காங்க. அதே நேரத்தில் அம்மா நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னு நானும் வரேன், எதுக்குமா நீ வர அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம்
நான் வந்து உங்கள் எம்டியை சந்தித்து அவர் எனக்கு நன்மை செய்திருக்காருல, நம்ம 2 பேர்த்துக்கு உயிரையும் காப்பாற்றிருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி கூட சொல்லலை. அன்னைக்கு அவர் வந்த நேரம் நான் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், அவரை பார்க்க முடியலை. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை ரேவதி, கண்டிப்பாக அவரை பார்த்து நன்றி சொல்லணும், அதுக்காக தான் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து வராங்க. நம்ம ரேவதியும் சரிம்மா, நீங்கள் கண்டிப்பாக அவரை பார்க்கலாம், அவர் நல்ல மனுஷமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி கூட வந்து சாமுண்டேஸ்வரி வராங்க. ஒரு கட்டத்தில் ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறாங்க, நம்ம கார்த்தி வரலை. கொஞ்ச நேரத்தில் நம்ம கார்த்தி என்ட்ரி கொடுக்காங்க. நேராக வந்து சாமுண்டேஸ்வரியை நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. என்ன அம்மா பார்த்துட்டு இருக்க, இவர் தான் எம்டி, இவர் தான் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்தவர் அப்படின்னு சொல்ல நேரம் நான் சந்தேகப்பட்டது கரெக்டாக தான் இருக்குது. ரேவதி வா அப்படின்னு வந்து நம்ம ரேவதியின் கையை பிடிச்சி திருக்கி இழுத்துட்டு போகிறாங்க. எதுக்காக விடுங்க ரேவதியை அப்படின்னு வந்து அந்த இடத்துல எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனாலும் கேட்க போகிறது இல்லை. நான் வந்து இங்கே தாம்மா இருப்பேன் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி சொல்கிறாங்க. இங்கே வேலை பார்க்கக்கூடாது, இவனை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது, நான் சந்தேகப்பட்டது வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொன்ன நேரம் ஆஃபீஸில் பிரியா எல்லாம் பார்க்குறாங்க. என்ன இந்த ரேவதிக்கும் இந்த எம்டிக்கும் அவங்க அம்மாவுக்கும் இங்கே என்னதான் நடக்குது, எதுக்காக ரேவதி கையை பிடிச்சி திருக்கி அவங்க அம்மா இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னே வந்து யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அம்மா நான் வரமாட்டேன், இங்கே ஆஃபீஸில் நான் ஒன்று நீ நினச்சா வரணும் வேலைக்கு, நீ நினச்சா வரக்கூடாது அப்படின்னு சட்டம் எதுவும் இல்லைல்ல, நான் இங்கே தான்மா வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏண்டி இவனால் உன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனை எல்லாம் போதும், அம்மா இவரை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு வந்து கேட்க நேரம் நம்ம ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரேவதிக்கு உண்மை தெரிய வருது. என்னோட புருஷன் தான் இந்த எம்டி கார்த்தி அப்படின்னு வந்து சாக்காரங்க. எனக்கும் இவருக்கும் என்ன பந்தம் இருக்குது, இவர் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரா, அப்போ உண்மையாட்டே ராஜ சேதுபதியோட பேரை எங்கள் பாட்டியோட பேரை இவர் தான் எங்கள் வீட்டுக்கு பாட்டியோட பேரன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் இருக்காரு மருது, அவர் யார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. வீட்டுக்கு வந்த ரேவதி இப்போ உண்மை தெரிஞ்சாகணும்ப்பா அப்படின்னு வந்து நம்ம ராஜராஜாவை கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க. வீட்டுக்கு வந்திருக்க மருது உண்மையாட்டே பாட்டியோட பேரனா உங்கள் தங்கச்சி பையனா அப்படின்னு வந்து கேட்க நேரம் இல்லைம்மா அப்படின்னு சொன்னார். அப்போ யார், உங்கள் கம்பெனி எம்டி கார்த்தி தான் என்னோட தங்கச்சி பேரு அப்படின்னு சொன்னாரு. தூக்கி வாரி போடுது. அதுவும் இல்லாமல் உனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிட்டு அந்த இந்த உண்மையை சொல்லிட்டா உங்கள் அம்மா உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து மிரட்டுறா அப்படின்னு சொன்னா, அம்மாவுக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன என்ன ஒருத்தரை எனக்கு என்ன ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அளவுக்கு அம்மா மோசமான லெவலுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடவே இருக்கிறாங்க நம்ம ரேவதி. நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க போகிறதில்ல, என் வாழ்க்கையை நான் தான் முடிவு பண்ணேன்னா நான் கார்த்தியோட சேர்ந்து வாழ தான் முடிவு பண்ணிட்டேன், பாட்டியோட பேரே அவர் தான், நான் கண்டிப்பாக அவர் கூட நான் சேர்ந்து வாழ்வேன், 2 குடும்பம் இந்த எங்கள் உறவால் வந்து ஒற்றுமையாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கோபமாக வருது. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்க பிரியா என்ன எம்டியும் ரேவதியும் கணவன் மனைவியே தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் வந்து என்னென்னமோ நினச்சி இவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு நான் வந்து இந்த கார்த்தியை சொந்தம் ஆக்கிடலாம் இந்த எம்டியை அப்படின்னு வந்து நினச்சேன். ஆனால் ரேவதி அவரோட புருஷன் தானா கார்த்தி அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஷாக்கிங்காக நம்ம பிரியா வந்து இருக்கிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா இனி கம்பெனிக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு முட்டுக்கட்டையை போடுறாங்க நம்ம